மரணத்துக்காக பயணம் செய்து கொண்டிருக்கும் மனிதர்களே, ஒரு சிறிய செய்தி. விரதம் என்றது எங்களுக்கு விட்டு போன ஒரு விடயமாக போச்சு. உண்மையாக அது தேவையான ஒரு விடயம்ன்றதை இப்போ ஐரோப்பா நாட்டவர்களும் அதை பின்பற்ற துவங்கிட்டாங்கன்றதில் யார் யாருக்கெல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியாது. உண்மையாக சொல்லப்போனால் முதியோர்கள் இப்போ மரணத்துக்காக காத்திருக்கிறீர்கள், இளைஞர்கள் மரணத்தை தயார் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். அது பல விஷயங்களில் பார்க்கலாம். நீங்கள் உண்ணும் உணவிலிருந்து, அருந்தும் மது பழக்கத்திலிருந்து, பல விடயங்களிலிருந்து, நீங்கள் பத்தும் பொய்த்தலில் இருந்து உங்களை நீங்கள் மரணத்துக்கு இப்போவே தயார் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஸோ மொத்தத்தில் சொல்லப்போனால் மரணம் நிச்சயம்ன்றது தெரியுது. நாங்கள் என்ன தான் தலைகளாக கூத்து போட்டாலும் எல்லாரும் அந்த கடைசி பயணத்தை நோக்கி தான் போய்கொண்டிருக்கோம். அதாவது மரணத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் அதாவது நாங்கள் எங்கள்ட முதியோர் ஒரு சில விடயங்களை சொல்லி தந்தின நாங்கள் கேட்கல, சிறப்பாக செய்தின கேட்கல. ஸோ மனிதர்கள் முந்தைய ஒரு காலத்தில் இந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்த காலத்தில் ஒரு உணவு வேட்டையாடி சாப்பிட்டாங்க. அந்த உணவை வேட்டையாடி சாப்பிட்டு ஒரு மான் கிடைச்சால் அந்த மானை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த உணவு கிடைக்க மட்டும், அடுத்த மானோ அல்ல அடுத்த மறையோ ஏதோ பண்டியோ ஏதோ கிடைக்கும் வரையும் பட்டினியாக தான் கிடந்தார்கள். ஸோ அவர்களும் அப்போ ஒரு வருத்தம் இல்லாமல் நீண்ட காலம், அதாவது 120 150 வருடங்கள் வாழ்ந்தவர்கள் அப்போ அந்த காலத்துக்கு. இப்போ மட்டும் என்ன ஒரு தலைவிதி, எங்களுக்கு 70 போகணும் என்ற ஒரு தலைவிதி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் எல்லாம் எங்களை ஏமாத்துறாங்கன்றது தெரியும். நீங்கள் உங்களுக்கு இரத்த கொதிப்பு, அடுத்தது சக்கரை வியாதி ஏண்டா எல்லாத்துக்கும் எங்களிடம் மருந்து இருக்கு வாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வயதுக்கு பிறகு உங்களை எங்கே அழைக்கின்றாங்கன்னா தாங்கள் செய்யும் தொழிற்சாலைகள் அழைக்கின்றார்கள். ஸோ நீங்கள் ஒரு தொழிற்சாலையில் மிஷின்களாக மாறுகிறீர்கள். ஸோ நீங்கள் அவர்களுக்காக அந்த பொருட்களை அரைச்சி கொடுக்குறீர்கள். அதாவது ஒவ்வொரு நாளும் சக்கரை வியாதிக்கு மருந்து எடுக்கிறீர்கள், ஒவ்வொரு நாளும் டயபெட்டிக்கு மருந்து எடுக்கிறீர்கள், அப்படி மாறி மாறி எடுக்கிறீர்கள். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த வழி எதுன்னு பார்த்தோமே இருந்தால் விரதம். அதாவது கிழமையில் ஒருக்கா நீங்கள் விரதம் இருங்க, வருஷத்தில் 7 நாள் சாப்பிடாமல் இருங்க. ஸோ இப்படி தொடர்ந்து செய்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட அதாவது பின்னடிக்கு இந்த ஏமாத்துக்காரர்கிட்ட கொம்மரியில் நீங்கள் வேலை செய்யாமல் நிம்மதியாக நிச்சயமாக ஒரு கொஞ்சம் வயது கூட 100 வயது மட்டும் வாழ்ந்தாவது நீங்கள் பின்பு மரணத்துக்கு போகலாம். ஆசைப்படுறவர்கள் அதாவது இந்த விடயத்தை செய்வீர்கள் நம்புகிறேன். உங்களோட கருத்துக்கள் கீழே பதிவிடுங்க. நன்றி.